கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கள் அம்மா அந்த பாத்திரத்தை கொஞ்சம் வாஷ் பண்ணடின்னு சொன்னாங்கன்னா சாப்பிட்டு வந்து கழுவுறேன் இருமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடிலாம் நான் அதில் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் திமிரா உட்காந்து சாப்பிட்டுட்டு வருவேன். சாப்பிட்டுட்டு வந்து பாத்திரம் கழுவினாலும் அந்த சிங்கை தொட மாட்டேன். இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன நடந்தாலும் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பாத்திரத்தில் கை வச்சு தான் நாளே கிடையாது. இப்போ எல்லாம் தலைகீழாக மாறிடுச்சு. சாப்பிட உட்காரதுக்கு முன்னாடி சிங்கில் இருக்க அந்த பாத்திரத்தை கழுவிட்டு வந்தால் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம்லன்னு உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டே இருக்குது. சரின்னு போய் அதை கழுவிட்டு வந்துட்டு அப்புறம் தான் 3 மணி ஆனாலும் பரவாயில்ல, 3:30 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு மதிய சாப்பாடு சாப்பிட்றேன். அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலமை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட லைஃப் தலைகீழாக மாறும்னு கேள்விப்பட்டிருக்கேன். என் லைஃப் இந்த மாதிரிலாம் நான் மாற்றிக்குவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த டிஷ்வாஷ் டிஸ்பென்சர் என்ன பாவம் பண்ணுச்சு, கையோட இதையும் அலசி வச்சிருவோம் அப்படின்ட்டு இதையும் கழுவிட்டுருக்கேன். கழுவிட்டு இருக்கும் போதே பையன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு இதுதான் வேலை, எந்த வேலையுமே உருப்படியாக என்ன பண்ண விட மாட்டான், எல்லாம் பாதியில் நிறுத்தி வச்சிருவான். நீங்களாச்சும் நிம்மதியாக பாத்திரம் கழுவுங்க. பாய்.